அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒரு வலிமையான கட்சி, சிறப்பான ஆட்சி செய்த கட்சி. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்களுக்கு ஒரு பொற்கால ஆட்சி கொடுத்தது. திமுக அப்படியா கொடுத்தது? ஊழல் நிறைந்த ஆட்சியாக தமிழகத்திலே மக்கள் பார்க்கப்படுகிறார்கள். எல்லா துறையிலும் ஊழல். இன்றைக்கு கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் எல்லா துறையிலும் தடையில்லாம நடக்குது. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? ஆக இன்றைக்கு மக்கள் எண்ணுவதெல்லாம் ஒரு நல்ல ஆட்சி தமிழகத்திலே அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆட்சியை அதிமுக கட்சியால் மட்டும்தான், அதிமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் வெற்றி பெற்று அதிமுக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பேசுகிறார், திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வலிமையான கூட்டணி என்று. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் கூட்டணியை நம்பி தேர்தலை சந்திக்கின்றீர்கள். நாங்கள் கூட்டணியை வைத்திருக்கின்றோம், மக்களை நம்பி தேர்தலை சந்திக்கிறோம். மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் முடிவு செய்யக்கூடியவர்கள். யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் மக்களிடத்தில் இருக்கின்றது. அந்த மக்களை நம்புகிறோம், மக்கள் எங்களை நம்புகிறார்கள். அதனால் நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைப்பது உறுதி உறுதி உறுதி. இன்னொன்னு சொல்றார் அவ்வப்போது, இன்றைக்கு எடப்பாடி டெல்லியில் அடிமை, டெல்லிக்கு அடிமை, பாரதிய ஜனதாவுக்கு அடிமைன்னு. நாங்க எப்பொழுதும் யாருக்கும் அடிமை இல்லை. என்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உழைக்கின்ற உழைப்புக்கு நம்பி இருக்கின்ற கட்சி. மக்களுக்கு நிறைய திட்டங்களை கொடுத்து, நன்மைகளை கொடுத்து, அதன் மூலமாக மக்களுடைய ஆதரவை பெற்ற இயக்கம் அதிமுக இயக்கம், அதிமுக அரசாங்கம். உங்க கட்சி அப்படி அல்ல. இன்றைக்கு தேர்தல், சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகின்ற ஒரு காலகட்டத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வச்சது. அந்த காலகட்டத்தில் அறிவாலயத்தில் முதல் மாடியில் ரெய்டு, தரைதளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை. மிரட்டி கையெழுப்பு வாங்க மாட்டாங்க. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மிரட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தை அடிமைப்படுத்தி தேர்தலில் கூட்டணி வைத்தீங்க. நீங்க தாங்க காங்கிரசுக்கு அடிமை. திராவிட முன்னேற்ற கழகம் தான் காங்கிரசுக்கு அடிமை. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சிகள் எல்லாம் ஒரே நோக்கம், ஒரே கருத்து, மக்கள் விரோத ஆட்சி, திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அப்படி ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு ஒன்றாக இணைந்திருக்கின்றது. அண்ணா திமுக, பாரதிய ஜனதா, தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற அமைப்பை ஏற்படுத்தி அந்த கூட்டணிக்கு அண்ணா திமுக தலைமை தாங்கிட்டது. அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். எங்களுடைய கூட்டணி வேட்பாளர் இபிஎஸ் என்று உள்துறை அமைச்சரே சொல்லிட்டு போயிட்டார். எங்க கூட்டணி திறந்த மனதோடு இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டோம். மதுராங்கத்தில் முதலாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்பொழுது எங்களுடைய கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் மேடையிலே தோன்றி தங்களுடைய கருத்துக்களை பகிரங்கமாக தெரிவித்தார்கள். கட்சியில் அப்படி இருக்குதா? இன்றைக்கு நான் வருகின்ற கூட பெயரை பார்த்தேன், பத்திரிகை பார்த்தேன். காங்கிரஸ் திமுக கருத்து வேறுபாடு. காங்கிரஸ் கட்சி சேர்ந்த, தமிழ்நாட்டை சேர்ந்த மாநில பொறுப்பாளர், மாநிலத்திற்கு நிரூபிக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சி சேர்ந்த பொறுப்பாளர் பேசுகிறார், ஆட்சியிலே பங்கு வேண்டும், என்னுடைய அடிப்படை உரிமை. கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த 10 நாட்களாக பத்திரிகையில் வருகின்ற செய்தி இதுதான். ஊடகத்தில் வருகின்ற செய்தி, காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு விட்டது, வார்த்தை போர் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது, கூட்டணியில் விரசல் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. ஆக வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்குமா இல்லையா என்ற கேள்வி மக்களிடத்தில் எழுப்பிவிட்டது. உண்மைதானே?